ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கெஸ்ட்டுன்னு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாலே எங்கள் பாப்பா கொஞ்சம் குஷியாயிருவா. அதுவும் சின்ன பசங்க பிள்ளைங்கன்னா இன்னும் ரொம்ப. இவங்க என்னோடய ஃப்ரெண்டோட பையன் 2 பேரும் காலையில் ஒரே பஸ்ஸில் போகிறாங்க வராங்க சாயந்தரம். இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோன்னா கொஞ்சம் குஷியாயிடுறா. பாப்பாவோட மிஸ் அவங்களுக்கு கொஞ்சம் காலில் அடிபட்டிருந்தனால பார்க்குறக்காக போயிருந்தோம். நானே என் ஃப்ரெண்டு பசங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் வீட்டில் வந்துட்டு செஸ் போர்டு விளையாண்டாங்க, கண்ணாம்பூச்சி விளையாண்டாங்க கொஞ்சம் நேரம். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு 7 மணி போல் தான் அவங்க கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி போட்டு 3-4 நாளாக ஊறிட்டு இருந்துச்சு. சரி இதை தாளித்து வச்சுருவோம், இதுக்கு மேலே விட்டோம்னா இது ஜாம் ஆயிரும் அப்படின்ட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு எலுமிச்சம்பழம் ஊற வச்சதையும் போட்டு மிளகாத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம், கடுகு வறுத்தது அதையும் போட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சாச்சு. சரி இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் போட்டு வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சுட்டு, இது பார்த்திங்கன்னா ரோஸு, பட்டன் ரோஸு, இதை வந்து பின்னூசியில் கோர்த்தா காம்பு கட்டாயிருது. அதனால் 4 பூவை போட்டு நூல் போட்டு கட்டி வச்சிட்டேன். சரி அப்படியே பாப்பாவுக்கு வச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அது செங்கீரை நைட்டே கட் பண்ணி வச்சிடலான்ட்டு நாடகம் பார்த்துட்டு, இது ஒரு பழைய நாடகம், 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நாடகம். அந்த நாடகத்தை பார்த்துட்டு நானும் அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு நாடகம்லாம் அதிகம் பார்க்க மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு நாடகம் ஒன்று தான் பார்ப்பேன். ஓகே.